Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மினி சோலார் புல்டூத் ஸ்பீக்கர் வந்து பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடியூல் ஆக்சுவலி இப்போ நான் வச்சிருக்க கையில் வச்சிருக்க செட்டப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒய்ஃபை ஜாமர் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதிலிருந்து செட்டப் தான். உங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியல, இந்த சுவிட்சு சோலாரு பேட்ரி இந்த சார்ஜர் மாடியூல் வச்ச கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு புரியல அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஜாமர் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த இதில் இந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு கனெக்ஷன் புரியலைன்னா ஸோ இதில் ஒன்றும் கனெக்ஷன்ஸ் பெருசாக கொடுக்கல. பின்னாடி இருக்க சோலாரை கொண்டு வந்து இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸில் கொடுத்துருப்பேன். அது ஒரு டயோடு போட்டு கொடுத்துருப்பேன். மைனஸில் மைனஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பேட்ரிக்கே P+P- கொடுத்துருவாங்க. அந்தருந்து அவுட் எடுக்க அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் மைனஸை டேட்டா எடுத்துக்கிட்டேன். அவுட் ப்ளஸை மட்டும் சுவிட்சில் கொடுத்து ஆன் ஆக்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதான். பேட்டரியிலேருந்து P+P- வந்து எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஜாயினிங் இவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புல்டூத் மாடியூல் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வோல்டு ஆடியோ ஐசி ஒன்று இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு இருக்குது 5 வோல்ட் ஆடியோ ஐசி, ரைட் சைடு இருக்குது புல்டூத் மாடியூல். ஸோ இந்த புல்டூத் மாடியூலையும் பார்த்தீங்கன்னா ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டும் விசிசி கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டும் விசிசி கிரவுண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எப்படியே நேராக வச்ச மாதிரியே நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அது சால்டிங் பண்ணோம்னா நான் பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அதே லைனாக தான் இருக்கும். ஸோ விசிசி கிரவுண்டும் கீழே மேலே ரைட்டு கிரவுண்டும் லெஃப்ட்டு அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா புல்டூத் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியோ டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை மட்டும்தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பவர் சப்ளை விசிசி கிரவுண்டு, அந்த விசிசி கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து எடுத்து கொடுப்போம். சுவிட்சை தாண்டி வரும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், சுவிட்சை தாண்டி வர விசிசியும் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து ஒரு ப்ளூ லைன் அடிச்சிருக்கேன் பாருங்கள், அதான் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும்தான். ஸோ நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடே கொடுத்துருப்பாங்க. 4 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கருக்கும், இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கருக்கும், ரைட் லெஃப்ட்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த சைடு வந்து நீங்கள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கர் தான் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெயிலில் தூக்கி வச்சாலுமே நமக்கு சார்ஜிங் ஆக கிளம்பிடும். ஸோ நம்ம வெளியே எங்கேயாவது தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு சார்ஜிங்கும் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த 2 ஸ்பீக்கரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கனெக்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், மொத்த கனெக்ஷன்ஸ்தே வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு அந்த வந்துட்டு பேட்ரி சோலார் பேட்டரிக்கான சார்ஜரை வச்சு எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்ற டயக்ராம் மட்டும் ஒய்ஃபை ஜாமரில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் போட்டோம்னா ரொம்ப பெரிய வீடியோ ஆயிரும். ஸோ அந்த கனெக்ஷன் டயக்ராம் வந்து ஒய்ஃபை ஜாமர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதிலிருந்து நம்ம இந்த ஆடியோ போர்டுக்கு பவர் சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆடியோ போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணலை. ஸோ சிம்பிள் தான். ஒரு சுவிட்சு போட்டால் இந்த ஆடியோ போர்டு ரன் ஆகும். ஆடியோ போர்டு ரன் ஆகுனா புல்டூத் ரன் ஆகும். புல்டூத் ரன் ஆகுனா அங்கேருந்து ஆடியோ வாங்கி பாட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சோலார்லேருந்து சார்ஜ் ஏறதா ஏறலையா அப்படின்றத நான் வெளியே கொண்டு போனால் உங்களுக்கு தெரியும். வெளியே கொண்டு போனால் சார்ஜிங் ஆகும். சார்ஜிங் ஆகுச்சுன்னா ரெட் கலர் லைட் வந்து உள்ளே எரியும். உள்ளே எரியுது பார்த்தீங்களா. ஸோ ரெட் கலர் லைட். நான் அப்படியே உள்ளே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து கட் ஆயிரும். ஸோ பாருங்கள், கட் ஆயிடுச்சு. நான் வெளியே கொண்டு போனால் சார்ஜிங் வந்து ஏறும், உள்ளே வந்தால் சார்ஜிங் வந்து கட் ஆகும். நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு சார்ஜிங் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மேனுவலாகவும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து சாம்பிள் வீடியோ பார்ப்போம்.